ஆல்ரெடி தற்போது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக வந்து ஆட்சிக்கு வரும்பொழுதே அதில் முதல் கையெழுத்து நீட்டுக்கு எதிராக தான் போடப்படும் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்து தான் வந்தாங்க. ஆட்சிக்கு வந்து 3.5 ஆண்டு காலம் ஆயிருச்சு. இப்போதான் வந்து அனைத்து கட்சியை கூட்டி ஒரு எதிர்ப்பு தீர்மானம் நிறைவேற்றாங்க. இந்த நீட்டிற்கு விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா, நீட் எப்படி தமிழகத்துக்குள்ள வந்துச்சு அப்படின்றது குறித்து சொல்லுங்க. அதில் திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் போடுகின்ற கையெழுத்து முதல் கையெழுத்து நீட் ஒழிப்புக்காக இருக்கும்னாங்க. செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை பிடிச்சிட்டாங்க. கையெழுத்து போட்டாங்களா? போடல. அடுத்து 2024 நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அப்ப என்ன சொன்னாங்க? செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை மட்டும் பிடிச்சா நாங்கள் நீட்டு கையெழுத்து ஒழிப்புக்கு போட முடியாது, செங்கோட்டையை பிடிச்சா தான் போட முடியும்னு சொல்லி செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலேருந்து செங்கோட்டைக்கு தாண்டுனாங்க. எப்படி குரங்கு மரத்துலேருந்து மரத்துக்கு அடுத்த மரத்துக்கு தாவற மாதிரி தாவுனாங்க. ஆனா அதுல வந்து அவங்க வெற்றி பெற முடியல. இப்ப என்ன பண்ணிருக்காங்க? இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது 2026 தேர்தல் வர்றதுக்கு. மருத்துவமனை தடுக்கி விழுந்தா ஒன்று மருத்துவமனை முன்னாடி விழணும், இல்லை ஒன்று மருந்து கடை முன்னாடி விழணும். அந்த அளவுக்கு நாடு முழுவதும் மருந்து கடைகளும் மருத்துவமனைகளும் பெருகிட்டுது. இப்போ அதே மாதிரி இந்த 2026 தேர்தலையும் இதை ஒரு வாக்குறுதியாக கொடுத்தாங்கன்னா அது குறித்த உங்களுடைய இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் வந்து நீட்டெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இன்னைக்கு நிலைமையே மாறிட்டுது. வள்ளுவர் அன்னைக்கே பதிவு பண்ணாரு, அருளிலார் கபுலகம் இல்லை பொருளிலார் கிபுலகம் இல்லாகி யாங்கு. அருளில்லாவோனா அங்கே வேலை கிடையாது, பொருள் இல்லாவோனா இங்கே வேலை கிடையாது. தேர்தல் அங்கே நடக்குதா இங்கேயா? இங்கே நடக்குது, இங்கே என்ன வேணும் நாங்கள் கேட்குறோம். என் வீட்டில் எவ்வளோ விடுப்ப நீ எனக்கு? யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கல் விடுதலை இயக்க ஒருங்கிணைப்பாளர் திரு கல்லு நல்லுசாமி ஐயா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ வந்து நேற்றுன்னு சொல்ல வேண்டாம், ஓகே. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நீட்டிற்கு எதிரான அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்கு. நீட்டை வந்து எதிர்க்கிறதுக்கு தீர்மானம் நிறைவேற்ற கோரி ஆல்ரெடி தற்போது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக வந்து ஆட்சிக்கு வரும்பொழுதே அதில் முதல் கையெழுத்து நீட்டுக்கு எதிராக தான் போடப்படும் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்து தான் வந்தாங்க. ஆட்சிக்கு வந்து 3.5 ஆண்டு காலம் ஆயிருச்சு. இப்போதான் வந்து அனைத்து கட்சியை கூட்டி ஒரு எதிர்ப்பு தீர்மானம் நிறைவேற்றாங்க. இந்த நீட்டிற்கு விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா, நீட் எப்படி தமிழகத்துக்குள்ள வந்துச்சு அப்படின்றது குறித்து சொல்லுங்க. அதாவது 2021 தேர்தல், அதில் திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் போடுகின்ற கையெழுத்து முதல் கையெழுத்து நீட் ஒழிப்புக்காக இருக்கும்னாங்க. செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை பிடிச்சிட்டாங்க. கையெழுத்து போட்டாங்களா? போடல. அடுத்து 2024 நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அப்போ என்ன சொன்னாங்க? செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை மட்டும் பிடிச்சா நாங்கள் நீட்டு கையெழுத்து ஒழிப்புக்கு போட முடியாது, செங்கோட்டையை பிடிச்சா தான் போட முடியும்னு சொல்லி செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலேருந்து செங்கோட்டைக்கு தாண்டுனாங்க. எப்படி குரங்கு மரத்துலேருந்து மரத்துக்கு அடுத்த மரத்துக்கு தாவற மாதிரி தாவுனாங்க. ஆனால் அதில் வந்து அவங்க வெற்றி பெற முடியல. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது 2026 தேர்தல் வர்றதுக்கு. இப்போ அனைத்து கட்சி கூட்டியத்தை வந்து கூட்டியிருக்காங்க. நான் ஒன்று கேட்குறேன், நீட்டு ஏன் வந்தது? வர்றதுக்கு என்ன காரணம்? நீட்டு வந்ததுக்கு என்ன காரணம்? மருத்துவ படிப்புக்கு மவுசு கூடுச்சு, மக்கள் மத்தியில் வரவேற்பு இருந்தது, பெரிய அளவில் போட்டி வந்தது. அதுக்காகத்தான் நீட்டு வந்தது. ஏன் அந்த போட்டி வந்தது? ஏன் மவுசு வந்தது? நோய் நாடி, நோய் முதல் நாடி, அதுதணிக்கும் வாய் நாடி, வாய்ப்ப செயல். ஒரு மருத்துவர்கிட்ட ஒரு நோயாளி போனால் முதல்ல நோய் என்ன என்பதை கண்டறிய வேண்டும், டயக்னோசிஸ். நோய் முதல் நாடி, வாட் இஸ் த ஆரிஜின் ஆஃப் த டிசீஸ். இந்த நோய் ஏன் வந்தது, எதனால் வந்தது, எப்படி நடந்து கொண்டதால் வந்தது, அந்த நோயினுடைய முன் வரலாற்றை முற்றிலுமாக ஆய்ந்து பார்த்து த ப்ரீவியஸ் ஹிஸ்டரி ஆஃப் த கேஸ். இறுதியாக அது தணிக்கும் வாய் நாடி, எந்த மருந்து எந்த சிகிச்சை அளித்தால் இந்த நோய் குணமாகும் என்பதை அறிந்து தெரிந்து புரிந்து அதற்கேற்ப செயல்படுவதே மருத்துவம். இது மருத்துவத்துக்கு மட்டுமல்ல, மற்ற துறைகளுக்கும் இந்த குறள் பொருந்தும். நீட்டு ஏன் வந்தது? நோயாளிகளோட எண்ணிக்கை பெருகுச்சு. ஏன் நோயாளிகளோட எண்ணிக்கை பெருகுச்சு? மேலை நாடுகளில், வளர்ந்த நாடுகளில் தடை செய்யப்பட்ட தொழில்களுக்கு இந்தியாவுக்குள்ள, குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ள சிவப்பு கம்பளை விரித்து விட்டாங்க. நிலம், நீர், காற்று, ஆகாயம் எல்லாம் கெடுத்துட்டோம்.
மக்களுடைய உடனே கெட்டு போச்சு. ஒன்றை மட்டும் நெருங்க முடியல, நெருப்பு கிட்ட நெருங்க முடியல. அதனால் அதை மட்டும் விட்டு வச்சிருக்கிறோம். அதுதான் இப்போ நம்மளை காய்ச்சி வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்குது. அது ஒரு காரணம். அதனால் என்னாச்சு, நோயாளிகளோட எண்ணிக்கை பெருகுச்சு. மருத்துவமனை தடுக்கி விழுந்தா ஒன்று மருத்துவமனை முன்னாடி விழணும், இல்லை ஒன்று மருந்து கடை முன்னாடி விழணும். அந்த அளவுக்கு நாடு முழுவதும் மருந்து கடைகளும் மருத்துவமனைகளும் பெருகிட்டுது. இதுக்கு காரணம் வளர்ந்த நாடுகளில் தடை செய்யப்பட்ட தொழில்களுக்கு சிவப்பு கம்பளை விரிச்சு விட்டதனுடைய விளைவு. இன்றைக்கி திருப்பூரில் ஆயத்தாடை ஏற்றுமதி கிட்டத்தட்ட ஒரு 40,000 கோடி ஆண்டுதோறும் அந்நிய செலாவணி ஈட்டி கொடுக்குது, இல்லைன்னு நான் மறுக்கலை. அதே நேரத்தில் மேலை நாடுகளில் அந்த ஆயத்த ஆடை தொழிற்சாலை வச்சுருக்காங்களா? இல்லை. அதனால் ஒரு நொய்யில் 6 செத்து போச்சு. கொடுமளல் நாகரீகம் காணாத போச்சு. அதை எப்போ மீட்டெடுக்க போகிறோம்? அடுத்த ஒரு காரணம் என்னென்னா கலப்படம். உணவுலேருந்து உயிராக்கு மருந்து வரல கலப்படம் இல்லாத இடங்களே கிடையாது. இன்றைக்கி பால், முன்னையெல்லாம் தண்ணி கலப்பாங்க, இன்றைக்கி வெள்ளை பெயிண்ட்டு கலக்கிறாங்க, யூரியாவை கலக்கிறாங்க, காஸ்டிக் சோடாவை கலக்கிறாங்க, மிருக கொழுப்பை இன்ஜெக்ட் பண்ணுறாங்க, என்னென்ன கலக்கணுமோ அன்னெல்லாம் கலக்கிறாங்க. அதனால தான் மத்திய அரசே சொல்கிறாங்க, இந்தியாவில் சந்தைப்படுத்தக்கூடிய பாலில் 69% கலப்பட பால். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சமீபத்தில் மாடுகளே இல்லாமல் ஒருத்தர் பாலை வேதிப்பொருளை போட்டு தயார் பண்ணி சந்தைப்படுத்திட்டு இருந்திருக்கார். நடந்திருக்குது. இன்றைக்கி பழங்கள், அத்தனை பழங்களே கார்பைடு போட்டு தான் பழுக்க வைக்கிறாங்க. நீங்கள் சந்தையில் இருக்கக்கூடிய சமையல் எண்ணெயில் கலப்படம் பண்ணாத எண்ணெயே கிடையாது. அது ஒரு தாவர எண்ணெயோட இன்னொரு தாவர எண்ணெய் கலந்துட்டா கூட பரவாயில்ல. இப்போ தேங்காய் எண்ணெயோட பாமாயில் கலந்துட்டா கூட பெரிய தப்பு வராது. ஆனால் பெட்ரோலியம் ப்ராடக்ட்லேருந்து எடுக்கக்கூடிய ஒயிட் ஆயில், இண்டஸ்ட்ரியல் ஆயில் 1 கிலோ 30 ரூபாய்க்கு விற்கிது, அதை கலக்கிறாங்க. ஜவ்வரிசி, கலப்படம் இல்லாத ஜவ்வரிசி ஃபேக்ட்ரியே கிடையாது, வேதிப்பொருளை பூரா கலக்கிறாங்க. திருப்பூரில் துணி வெளுக்க பயன்படுத்தக்கூடிய சோடியம் ஹைப்போக்ளோரைட், கால்சியம் ஹைப்போக்ளோரைட் இதையெல்லாம் கலந்து ஹை ப்ரெஷர் அடிக்கிறாங்க. அதனால் அந்த கலப்படத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்கினால், அந்த மேலை நாடுகளில் தடை செய்யப்பட்ட தொழில்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிப்பதை நிறுத்தினால் நோயாளிகளோட எண்ணிக்கை குறையும். பாயிலே படுத்து நோயிலே சாகுகின்ற நபருடைய எண்ணிக்கை குறையும். அப்படி குறைகின்ற பொழுது இப்போ இருக்கக்கூடிய மருந்து கடைகளில் 75% இழுத்து மூட வேண்டியதாக இருக்குது. மருத்துவமனைகளில் சரிபாதி காணாத போகும். அப்போது மருத்துவ படிப்புக்கு மவுசு இருக்காது. எப்படி மற்ற கல்லூரிகள் மாணவர்களை தேடி அலைகின்றார்களோ அதை போல மருத்துவக் கல்லூரிகளும் மாணவர்களை தேடி அலைய வேண்டிய ஒரு சூழல் வரும். அது வருகின்ற பொழுது நீட் தானாக காணாமல் போகும். இதுதான் நீட்டை ஒழிக்கிறதுக்கு வழி. இன்றைக்கி நீட்டை எதிர்ப்போரும் இதை பற்றி வாய் திறக்கிறது இல்லை, ஆதரிப்போரும் இதை பற்றி வாய் திறக்கிறது இல்லை. 2 பேர் வயிற்று வலின்னா, ஏப்பா வயிற்று வலியா, கட்டில் திரி போடு சரியா போயிடும், அதைத்தான் சொல்கிறாங்களா வெளியே. அதுக்கு நிரந்தர தீர்வு 2 தரப்பு சொல்றதில்லை, ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லை. அதான் வள்ளுவர் சொல்லும்போது, குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழிய நிற்கும் உலகு. குடிமக்கள் நலனில் அக்கறை கொண்டு தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து வரும் தலைமுறையை முன்னிறுத்தி நல்லாட்சி நடத்துகின்ற ஒரு மாநில ஆட்சியாளன் பின்னால் ஒட்டுமொத்த உலகமும் அணிவகுத்து நிற்கும். அந்த நிலையில் இப்போ இருக்கக்கூடிய எதிர்க்கின்ற தரப்பும் இல்லை, ஆதரிக்கின்ற தரப்பும் இல்லை. அவனுடைய வெளிப்பாடு தான் இத்தனை குளறுபடிகளுக்கு காரணம். அனைத்து கட்சி கூட்டம் நேற்று 9ஆம் தேதி கூட்டினாங்க. என்ன நடந்திருக்கு? எங்களையெல்லாம் அழைக்கலை, அழைச்சாங்க. என்ன நடந்திருக்கு? ஒரு முருங்கீரை வடை இத்த பெருசு, ஒரு முந்திரி கேக்கு இத்த பெருசு, 2ஐயும் தின்னு போட்டு ஒரு குளிர்பானத்தை குடித்தா வயிறு நிரம்பிடு. உடனே துண்டில் இப்படி தொடச்சிக்கிட்டு நானும் போனேன் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு. அவ்வளோதான். கடந்த காலங்களில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு எந்த ஒரு வாக்குறுதியை முதன்மையாக வச்சாங்களோ இந்த ஆண்டும் அதே கையில் எடுக்கிற மாதிரி ஒரு தோற்றம் உருவாகுது. காரணம், இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசப்பட்டிருக்க அதே அந்த நீட் குறித்த விஷயம்தான். இப்போ அதே மாதிரி இந்த 2026 தேர்தலையும் இதை ஒரு வாக்குறுதியாக கொடுத்தாங்கன்னா அது குறித்த உங்களுடைய இது எங்களுடைய அறியாமை அறுவடை பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. எதிர் தரப்பு தயாராக இருக்கிறாங்க, ஆளுகின்ற தரப்பு தயாராக இருக்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் நீட்டெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இன்றைக்கி நிலைமையே மாறிட்டுது. வள்ளுவர் அன்றைக்கே பதிவு பண்ணார், அருளிலார் கவுலகம் இல்லை பொருளிலார் கிவுலகம் இல்லாகி யாங்கு. அருளில்லாவோனா அங்கே வேலை கிடையாது, பொருளில்லாவோனா இங்கே வேலை கிடையாது. தேர்தல் அங்கே நடக்குதா இங்கேயா? இங்கே நடக்குது, இங்கே என்ன வேணும்? நாங்கள் கேட்குறோம், என் வீட்டில் எவ்வளோ எடுப்ப நீ எனக்கு கேட்குறோம். பேரம் பேசி தான் நாங்கள் ஓட்டு போடுறோம், குத்துறோம்.
அதனால் இன்றைக்கி பணம் இருந்து ஆட்சி பிடிச்சிடலாங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. அதனால தான் திரும்பின பக்கமல்ல லஞ்சம், ஊழல், முறைகேடு, ஒழுங்கீனம் இது நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும். அதாவது பொருளுடைய ஆளுமை பெரிய ஆளுமை. பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்லது இல்லை பொருள். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. நற்பொருள் நன்குணர்ந்து சொல்லினும் நல்குறவார் சொற்பொருள் சோறு கொடும். கார்ல் மார்க்ஸ் பொதுவுடைமை தத்துவத்தை மண்ணில் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது வச்ச பேர் என்ன? மூலதனம், கேபிட்டல். ஆளிலை ஊவுங்காயும் மனிதரும் பழமும் உண்டேல் சாலவே பட்சியெல்லாம் தம்குடி என்றே வாழும் வாலிபர் வந்து தேடி வந்திப்பர் கோடாகோடி ஆளிலை ஆதி போனால் அங்கு வந்திருப்பார் உண்டோ. ஒரு ஆலமரம் பழுத்திருந்தால் பலதரப்பட்ட பறவைகள் வரும். பட்டு போனால் என்ன வரும்? எது வராது. அந்த மாதிரி தான் நியாயங்கிறது இன்றைக்கி பட்டு போன மரம் மாதிரி. எல்லாம் பணம் பணம் பணம்னு வந்தாச்சு. ஜனநாயகம் விரைவில் இந்த நிலைமை தொடர்ந்தால் காணாமல் போகும். இவ்வளவு நேரம் நேர்காணல் இணைந்து நீட் குறித்த பல தகவல்கள் எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி.